TamilBTC மற்றும் நம்ம கிரிப்டோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைனான்ஸ் ரிசர்ச் டீம்லேருந்து வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்டையராக இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரி, கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் மிக முக்கியமான விஷயங்களை புட்டு வைக்கிறதுக்கான ஒரு பிடிஎஃப் தான் இவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அக்டோபர் 31 இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பிட்காயினோட ஒயிட் பேப்பர் கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆணுச்சு. ஸோ அந்த விஷயத்தின் படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியோட மேப்பை பார்த்திங்கன்னா பைனான்ஸ் ரிசர்ச் டீம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம ஒரு 2-3 வீடியோஸாக தான் பாட்டில் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஒரே வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணி நான் கொடுக்குறேன். ஸோ என்னென்ன விஷயங்களை இந்த வீடியோஸில் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக இந்த இண்டஸ்ட்ரியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே போல் இந்த இண்டஸ்ட்ரியோட மேப், அதுக்கு அடுத்ததாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக்ஸ், அதாவது DeFi, டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ், நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ், அதே போல் கேமிஃபை, இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பினான்ஸ் ரிசர்ச் டீம் பார்த்திங்கன்னா எப்படி அப்படிங்கிற பற்றியான பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சொல்லணும் அப்படின்னா 14 வருஷத்தில் கட்டமைக்கப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி தான் இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரி. ஸோ இதுதான் இதோட மெயின் விஷயம். ஸோ இங்கே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களை பார்த்திங்கன்னா கொடுக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ அதே போல் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா பைனான்ஸ் லிஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான விஷயங்களும் கிடையாது. மேபி ஃப்யூச்சரில் லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இப்போ இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி அண்டு ஃபயர்னஸ், அதுக்கு அடுத்தது டேட்டா யூசபிலிட்டி அண்டு டூலிங், அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்டு ப்ரைவசி, அடுத்தது கம்ப்யூட்டேஷன் அண்டு கண்டென்ட் டெலிவரி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 கீ ஏரியாஸ் தான் ரொம்ப முக்கியமான இன்னோவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா லேயர் 1லேருந்து லேயர் 0 இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோட்டோக்கால், ஒவ்வொரு பிளாக் செயின் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி எவ்வளோ ஸ்பீடில், எவ்வளோ டிரான்சாக்ஷனில் அந்த விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது அந்த விஷயங்கள், அதே போல் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும், ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி பிளாக் செயின் நெட்வொர்க்குள்ளே எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் எவ்வளோ ஸ்பீடில் நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது ஹேக்கிங் ப்ரூஃப், ரிஸ்கிங் கண்ட்ரோலு, நெட்வொர்க் செக்யூரிட்டி, அதே போல் நோட் ரன் பண்ணுறது, வேலிடேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டை ஹேக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கோடிங் இது பண்ணுறா, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஃபைனலாக நமக்கு ஒரு ப்ராஜெக்டாக கொடுக்குறது. ஸோ இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 கீ பாயிண்ட்டாக பிரித்து அந்த 4 கீ பாயிண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ் ரெஃபரன்ஸாக சொல்கிறாங்க. ஸோ அதில் என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்கேலபிலிட்டி அண்ட் ஃபயர்னஸ் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலேஜ் ரோல் அப் சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் ZK ப்ரோட்டோகால்ஸ். ஸோ அதில் பேஸ் பண்ணி வரக்கூடிய காயின்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா அந்த பேஸில் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்ததாக பார்த்திங்கன்னா MEV அந்த கம்ஃபர்டபுள் சொல்யூஷனில் என்ன மாதிரி இருக்குது, அதே போல் OPயில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா டேட்டா யூசபிலிட்டி டூலிங்கில் பார்த்திங்கன்னா ரிமோட் ப்ரொசீஜர் செல் அப்படிங்கிறத அந்த ரிமோட் ப்ரொசீஜர் கால், அதே போல் அதாவது RPCA ப்ரொவைடர்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு MEV சொல்யூஷன், எத்தனியம் நெட்வொர்க் மாதிரியான EVM சொல்யூஷனில் ஒரு காயின் இருக்குது அப்படின்னா அங்கே இந்த RPC அப்படிங்கிற அந்த நெட்வொர்க் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். இது இல்லாமல் டேட்டா இண்டெக்ஸிங் பண்ணுறது, இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்டாக ஆட்டோமேஷன் பண்ணுறது, இது அதில் மெயினாக சொல்கிறாங்க. ஸோ செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசியில் பார்த்தீங்கன்னா மெயினாக செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் யார் கொடுக்குறா, இதுக்கு அடுத்ததாக ப்ரைவசி பேஸில் ப்ரைவசி யார் கொடுக்குறா. ஸோ இதுக்கு அடுத்ததாக மல்டி சிக்னேச்சர் வேலட், ஸோ மல்டிசிக் வேலட்னு சொல்லுவாங்க. ஸோ இது இல்லாமல் கண்டென்ட் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் க்ளவுட் கம்ப்யூட்டிங், இது இல்லாமல் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய CDN. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக நம்ம பேசணுங்க. ஸோ இப்போ இதில் ஒவ்வொரு கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா அவங்க டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா அது என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸு இதில் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேபி பைனான்ஸ் லிஸ்ட்டாக இருக்குது, ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வேறு எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் எனக்கு தெரிஞ்சு MEXC எக்ஸ்சேஞ்சஸில் கவர் ஆகிருக்கும், அதே போல் ஹார்ட்பீட் எக்ஸ்சேஞ்சஸில் கவர் ஆகிருக்கும், Get.ioவில் கவர் ஆகிருக்கும். ஸோ மற்ற ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் டாப் லெவல் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் ZK சிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரோல் அப் சொல்யூஷன். ஸோ அது பார்த்தீங்கன்னா எத்திரியம் ஸ்கேலபிலிட்டி இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக
சிம்பிளாக ஆக்கியிருக்கு. இதனால் வந்து கேஸ் ஃபீ வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இது இல்லாமல் வந்து ஏசி டெக், அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டார் நெட், அதே போல் லூப்ரிங் காயின். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாலிகன், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இசட்கே அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்த ஸ்க்ரோல் எத்திரியம் லேயர் 2 சொல்யூஷனில் இருக்கக்கூடிய ஒரு காயின். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டைகோ. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இசட்கேவில் இவிஎம் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலப் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஓபி டோக்கன், இதுக்கு அடுத்தது வந்து ஆர்பிட்ரியம் எத்திரியம் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அடுத்தது பாபா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய L2 என்ன சொல்கிறது லேயர் 2 ப்ரோட்டோக்காலில் இருக்கக்கூடிய ஸ்கேலிங் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே முக்கியமான காயின்ஸ். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக். ஓகேவா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஜிட்டோ லேப்ஸ் வந்து பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இதில் வந்து சொலானா இந்த மாதிரியான வேலிடேட்டர் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது. அடுத்தது ஈடன் இன் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம் பிளாக்ல இருக்குது. அடுத்தது வந்து ரூக் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் MEV வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறது அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து மேனிஃபோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மல்டி ப்ரோட்டோகால் மிடில் வேர் அப்படின்னு சொல்யூஷன் அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபி ப்ராடக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சப் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 0x காயின், அதுக்கப்புறம் ஆல்கமி, அதுக்கு அடுத்தது வந்து இன்ஃபியூரு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோரலைஸ், அதுக்கு அடுத்தது வந்து குயிக் நோட், ANKR, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் நெட்வொர்க். ஸோ இந்த மாதிரி டோக்கன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மெயினாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து சில பிளாக் செயின். ஸோ எத்திரியம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம், பாலிகன், பைனான்ஸ் செயின் இந்த மாதிரியான செயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த EVM சொல்யூஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த RPC நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இது இல்லாமல் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கலிட்டோ, அதுக்கடுத்தது வந்து கீப் 3R இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதே போல் டேட்டா இண்டெக்ஸிங்கில் GRT டோக்கன் ஸோ ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்கக்கூடியது. அதே போல் 0s ஸ்கோப், அதுக்கு அடுத்தது வந்து கோகனட் கனெக்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய காயின்ஸ். ஓகேவா, ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ப்ரைவேட்டாக ப்ரோட்டோகால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேப்ஸ் வழியாக வந்து செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி சொல்யூஷன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உபயோகப்படும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி சிக்னேச்சர்ஸ் வேலட்ஸ்க்கும் வந்து உபயோகமாகும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இதில் டோக்கன்ஸ் இருக்காது, பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா CDN பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா, லைப்பியர், அதே போல் மீடியா நெட்வொர்க்கு, அடுத்தது மெஷன் நெட்வொர்க் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக அந்த இதுக்கு வந்து யூஸ் ஆகுறாங்க. ஸோ அதே போல் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸு, அதே போல் லாட்டிடியூடு, அதே போல் அதுக்கு அடுத்தது வந்து ஃபோரெவர்லேண்ட் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி அதை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிளாக் செயின்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக வந்து பயனாகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இதுக்கு அடுத்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ்னு சொல்லக்கூடிய டெஃபி. ஸோ டெஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் கீ பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான இனோவேஷனை சொல்கிறாங்க. ஒன்று வந்து இஷ்யூனஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி, அடுத்த ட்ரேடிங், அடுத்த கனெக்டிவிட்டி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சொல்லியிருக்க மாதிரி இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இஷ்யூனஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் அசட்ஸ் இருக்குது, ஓப்பன் வேலட் அசட்ஸ் இருக்குது, அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு ப்ராடக்ட். ஓகேவா, சில ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான கட்டமைப்பு இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் ஒரு பெரிய ப்ராப்ளம் பார்க்கலாம், டெராவில் நம்ம பார்த்துருப்போம். டெரா நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கொலாப்ஸ் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில அல்காரிதமிக் இருக்குது. அவங்களோட டெரா நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய USDக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெராவுக்கும் சம் ஃபங்க்ஷனேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி செக்யூர்டு ப்ராடக்ட் இது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அடுத்த லிக்விடிட்டி ஸ்டேக்கிங், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொலாட்ரலைஸ்டு டிபேட் பொசிஷன், அது CDPன்னு சொல்லுவாங்க. அடுத்த லெண்டிங் ப்ரோட்டோகால்ஸு. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்பாட் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அதே போல் ஃபியூச்சர் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ப்ரொடக்ஷன் மார்க்கெட் இருக்குது. ஓகேவா, ஸோ இது எல்லாமே மெயினாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் கிராஸ் செயின் பிரிட்ஜ் தான். ஸோ ஒரு பிரிட்ஜிலேருந்து இன்னொரு பிரிட்ஜுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறது. ஸோ இங்கே தான் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து அதிகமாக நடக்கும். ஸோ ஹேக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல வந்து ரீசெண்டாக இப்போ கூட நடந்திருக்கு. ஸோ அதே போல் ஆரோகால் ப்ரோட்டோகால், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூனஸ் எந்த அளவுக்கு வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க அந்த ப்ராஜெக்ட், அது எந்த ப்ரோட்டோகால் வழியாக பண்ண போகிறாங்க, அதுக்கான செக்யூரிட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங், இது இல்லாமல் லான்ச் பேட் என்னென்ன இருக்குது. ஸோ இது இல்லாமல் அதர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து சப் கேட்டகரியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் அசட்ஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டெஃபி அப்படின்னு வந்துட்டாலே இங்கே இந்த டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லாக்அப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, TVL,
டோட்டல் வேல்யூ லாக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து லாக் பண்ணியாச்சு. அதை ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது அந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண ஓனரே நினச்சாலும் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎல்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி டோட்டல் வேல்யூ லாக்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ப்ரோட்டோக்காலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 415 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லாக் பண்ணியிருக்காங்க. இன்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 101 மில்லியன். ஸோ இது இல்லாமல் ஆல்காமிக் மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 73 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொலாட்ரல் அசெட்ஸ், ஓகேவா, மேபி வந்து அவங்க லோன் கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அதை பயன்படுத்திப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்ததான் வந்து ஆப்ஷன் வாலெட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து அதாவது ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படிங்கிற அந்த விஷயங்களில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நெட்வொர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. செக்சர்டு ப்ரோட்டோக்கால்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லாக் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லிக்விட் ஸ்டேக்கிங் எந்தெந்த ப்ரோட்டோக்கால் கொடுக்குது, ஸோ அதில் எந்தெந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இருக்குது. ஏன் கேரளா வந்து பார்த்தீங்கன்னா 193 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் செயின், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம் செயினில் வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நெட்வொர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இதில் நமக்கு மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த சென்ட்ரலைஸ்டு டெபிட் பொசிஷனில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கர் டிஏஓ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8 பில்லியன் USDT வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் டாப் கேபிட்டல் ரேங்கிங்கில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டேபிள்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா USDG வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருத்திட்ட வந்து USDJ வழியாக வந்து பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் MIM வந்து பார்த்தீங்கன்னா 375 மில்லியன் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ DYDX ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்தீங்கன்னா திருத்திட்ட 384 மில்லியன், GMX ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்தீங்கன்னா 770 மில்லியன், அதாவது வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய காயின்ஸ். ஸோ இந்த காயின்ஸ் எல்லாமே பில்லியன் கணக்கில் வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க, நீங்களே பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து கரு நெட்வொர்க், CRV நெட்வொர்க் வந்து CRV காயின் வந்து பார்த்தீங்கன்னா $6 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன் எத்திரியம் ப்ரோட்டோக்காலில் மட்டும் அவங்க வந்து லாக் பண்ணியிருக்காங்க. இனிஸ்வாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்திரியம் இதில் மட்டுமே வந்து $4 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியிருக்காங்க. பேன்கேக் ஸ்வாப் வந்து பார்த்தீங்கன்னா $4 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா BNB செயினில் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஒரு ட்ரஸ்டடான ஒரு ப்ராஜெக்டாக நம்மளை வந்து கன்சிடர் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் உள்ள இந்த டோக்கன்ஸ்லாம் வந்து நம்ம வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறதுல தப்பு இருக்காது. ஏன்னா என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூக்கு கீழே அது போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கம்மி. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதே போல் பேலன்சர் ப்ரோட்டோக்கால் கிட்டத்தட்ட வந்து $2 பில்லியன் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. சன் அதே போல் ட்ரான் பிளாக் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 706 மில்லியன் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. சுசி ஸ்வாப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு, லெண்டு, பாரோ, லிவரேஜ் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 670 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லெண்டிங் ப்ரோட்டோகால்ஸ், லோன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த ப்ரோட்டோக்காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $6 பில்லியன் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் லெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான் பிளாக் செயினில் வந்து $4 பில்லியன் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வந்து ஒரு $3 பில்லியன் வந்து லாக் பண்ணி வச்சிருக்கு. அதே போல் வினஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா BNB செயினில் வந்து பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதே போல் வந்து யூலர் காயின் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டோடியல் DeFi ப்ராஜெக்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா திருத்தர 616 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதே போல் சோலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொலானா பிளாக் செயினில் 447 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த லோன் கொடுக்கறதுக்காகவே வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதே போல் பாலி மார்க்கெட்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருத்தர $8 மில்லியன் வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அசுரோ வந்து பார்த்தீங்கன்னா $5 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு பெட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொடிக்ஷன் மார்க்கெட், ஓகேவா. ஸோ அதுக்காக ஸ்ட்ரீம் பேயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 நெட்வொர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. சூப்பர் ஃப்ளூயிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் கம்மியான அமௌண்ட்டுக்கு வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அமௌண்ட்டுக்கு வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபியூச்சருக்கு வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அது எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும், இந்த விஷயங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நான் வந்து வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பிடிஎஃபோட ஃபுல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன். மேபி வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க, இல்லை நம்ம டெலகிராம் குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னாலும் அங்கேயும் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதுக்கு அடுத்த பார்ட் தேவை அப்படின்னா நம்ம வந்து சொல்லுவோம் NFT கேமிஃபை, அதை பற்றி பேஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா அது பெருசாக எனக்கு சொல்கிற அளவுக்கு என்ன சொல்கிறது, இண்டஸ்ட்ரி வந்து பெருசாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் நம்ம கவர் பண்ணுமா அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சொல்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கவர் பண்ண முடியும். மேபி நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க. நம்ம கிரிப்டோ அண்ட் TamilBTC மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.